அதிமுக கூட்டணியில இந்த பிரச்சனை ராஜ்யசபா சீட்டு பிரச்சனை எல்லாம் வந்து முடிவுல வந்து நாங்க தருவோம் அப்படிங்கறத ஒரு உறுதியையும் இபிஎஸ் கொடுத்திருந்தாருல்ல சார். அத அப்ப அவங்க நம்பலையா? இல்ல இபிஎஸ் நம்ப முடியாது இல்லையா? போன முறை கூட அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு என்ன சொன்னார்னா நான் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ அது பிரேமலாவுக்கு அதே மாதிரி சுதீஷ், விஜய் பிரபாகருக்கு அனைவருக்கும் பெரிய வருத்தம் அளித்தது. என்றால் அவர்களை பொறுத்தவரை அவர் அது கையெழுத்து போட்டு வாங்கல, அவ்வளவுதான். ஒரு பேப்பர்ல ஒரு கடலத்தில் கையெழுத்து போட்டு வாங்கல. அதனாலேயே ஒரு கட்சி இப்படி நம்மளை நடத்துறது தவறு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது ஒரு பிரச்சனையாக வரல. இந்த இடத்துல இந்த தேர்தலுக்காக அவர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எங்களுக்கு யாரும் ப்ராமிஸ் பண்ணாங்களோ அவங்க கூட போயிடுவேன்ட்டு. அப்போ எவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி இவங்களை தூக்கி போட்டு மிதிச்சா கூட இவர் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொன்னா அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்ப பிரச்சனை தான், அங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்றால் அங்க 5 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இப்பவே தம்பிதுரைக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? டிடிவி தினகரன் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன்னா டிடிவி தினகரன் இங்க போட்டியிடலாம் சொல்லிட்டாரு. அசம்பிளி தேர்தலில் போட்டியிடலாம் என்று சொல்லிட்டாரு. மூணாவதாக அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன்னா அன்புமணியும் நிறைய வேலை பண்ணியிருக்காரு இந்த அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கு. அதே மாதிரி ஜி.கே. வாசன் அதோட அதிகமாக வேலை பண்ணியிருக்காரு. ஸோ யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இது இப்பவே இருக்கிற 2 சீட்ல இவ்வளோ சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல் தான் அங்க அதிமுக தலைமையில. அப்படி இருக்கிற சூழ்நிலை அவங்களால கொடுக்க இயலாது. அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அப்ப அங்க போக முடிந்தால், அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா தாராளமா அங்க போய் சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், இப்போ இங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அங்க 2 ராஜ்யசபா சீட் சொன்னா அங்க போய் செட்டில் ஆயிருவாங்க. தேமுதிகங்கிறது அந்த மாதிரி ஒரு கட்சி.